ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 19/1/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் தென் கூட சென்னை, தமிழ்நாடுலாம் நம்ம எப்பவுமே ஸ்கிப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அண்ட் தென் இங்கெல்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இல்லை, நிறைய இந்த பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ் தான் இங்கெல்லாம் இருக்குது. ஸோ தென் நம்ம ஸ்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த நியூஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். இபிஎஃப்ஓ டு லெட் எம்ப்ளாயீஸ் கரெக்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் யூஸிங் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலி இந்த இபிஎஃப்ஓ அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயருக்கு, அதாவது வேலை பார்க்குறவங்களுக்காக இருக்கட்டும், வேலை கொடுக்குறவங்களுக்காக இருக்கட்டும், ஃபண்டு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர், அந்த வேலை செய்கிறவங்க வந்து 12% இது பண்ணுவாங்க, எம்ப்ளாயிக்கு வேலை வாங்குறவங்க கிட்டேருந்து 12% எடுத்து ஸோ சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு ஃபண்டு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனோட வேலை. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி நிறைய கம்பெனிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி நம்ம ஏதாச்சும் நம்ம தப்பாக இருந்துச்சு, நம்மளோட நேமோ இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தப்பாக இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறவங்க வந்து வேலை கொடுக்குறவங்க கிட்ட சொல்லுவாங்க. அண்ட் தென் அவங்க வந்து இபிஎஃப் ஆர்கனைசேஷன் கிட்ட சொல்லி, அப்புறம் அவங்க வந்து பேக் எண்டு ப்ரோக்ராமர்ஸ் கிட்டெல்லாம் சொல்லி அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒரு ரொம்ப லாங்கான ப்ராசஸ், ரொம்ப நாள் ஆகும் அது வந்து மாற்றுறதுக்கு. ஸோ அந்த விஷயத்தில் தான் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் ஒரு கம்பெனி வந்து 70+ அப்ளிகேஷன்ஸ் வந்து ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆன்லைனில் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களோட ஆதார் நம்பரை அவங்க என்டர் பண்ணி அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள், இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷனாக இருக்கட்டும், சரி அவங்க நேமில் இருக்கிறது, இல்லை அவங்க அப்பா நேமில் இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷனாக, இல்லை ஒரு வேளை அட்ரஸ் ஏதாச்சும் இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருந்தாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆன்லைன்லேயே அவங்களாவே சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேனுவலாக. ஸோ இந்த ஒரு சேஞ்ச் தான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இபிஎஃப்ஓ அந்த ஆர்கனைசேஷன். ஸோ அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் தான். இந்த ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் யூஸ் டெலி ரோபோட்டிக் சிஸ்டம் டு டூ 2 ஹார்ட் சர்ஜரிஸ் ஓவர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 286 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்ஐ மந்தா அப்படின்ற ஒரு ரோபோட், ஒரு டெக்னாலஜி வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கான எஸ்எஸ்ஐ மந்த்ரா. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எஸ்எஸ்ஐ மந்த்ரா த சர்ஜிக்கல் ரோபோட்டிக் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு இண்டிஜீனியஸ் ரோபோட்டிக் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரோபோட் மூலியமாக நம்ம கமாண்ட் கொடுக்குறத பொறுத்து அந்த ரோபோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி வந்து நடத்தும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதோடைய மெயினான இதுவே. ஸோ இது வந்து நிறைய விஷயங்களில் வந்து பெனிஃபிட்டாகவும் இருக்குது, நிறைய அட்வான்டேஜும் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இது மூலியமாக இவங்க வந்து 286 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற இது வந்து கண்ட்ரோல் பண்ணி, ஸோ இவங்க வந்து ஒரு சர்ஜரிஸ் வந்து நடத்தி இருக்காங்க, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மெயினாக 286 அப்படின்றது பார்த்திங்கன்னா மேனுவலாக பண்ணும்போது, நம்ம டாக்டர்ஸ் பண்ணும்போது 286 கிலோமீட்டர் தான் நம்மளுடைய பேஷண்ட்டுக்கும் நம்மளோட டாக்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் அந்த டிஸ்டன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே பண்ணுவாங்க. ரொம்ப இருக்கிறதுலே லாங்கஸ்டான டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் நம்ம மேனுவலாக அச்சீவ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ அதே மாதிரி இந்த ரோபோட்டிக்ஸ் வச்சு அது வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 286 கிலோமீட்டரில் இருக்கிற அந்த ரோபோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி, ஸோ இது மூலிமா இவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஸோ அது ப்ரெசிஷனாக கரெக்டாகவும் நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மேனுவலாக நம்ம பண்ணும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு சில சின்ன ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரொம்ப பெரிய ப்ரெசிஷன், நம்ம கை நடுக்கமால ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ அது வந்து நிறைய ப்ளீட் ஆகிட்டு, ஸோ அந்த மாதிரி. ஸோ ஆனால் இந்த ரோபோட் மூலயமா பண்ணுது அப்படின்னும் போது நம்ம கமாண்டிங் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தூரமாக இருக்கிறது ஒரே டைமில் 2-3 சர்ஜரிஸ் கூட பண்ணலாம். ஸோ ஆனால் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து இயக்கிறதுக்கு வந்து கரெக்டான நெட்வொர்க் நமக்கு தேவை, நிறைய இன்டர்நெட் தேவை. ஸோ வந்து நல்லா டவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும். ஸோ அது வந்து
நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து அன்இன்டரப்டடாக தேவை. ஐ மீன் அது கட்டே ஆகக்கூடாது. அப்போ தான் வந்து இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 செகண்ட் 1 மினிட் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஜரியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றியும் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளோட எஸ்எஸ்ஐ மந்த்ரா, ஸோ அந்த ரோபோட் நேம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 286 கிலோமீட்டர். ஏன் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் மேனுவலாக ரொம்ப லாங்கஸ்டான டிஸ்டன்ஸ் இது வரைக்கும். ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோபோட் அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்றது இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் இதெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி இம்பார்ட்டண்டான விஷயம். ஸ்வாமித்வா ஸ்கீம் பிஎம் ஹேண்ட்ஸ் அவுட் 65 lakh cards அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி அந்த ஸ்வாமித்வா அப்படின்ற ஒரு கார்ட் பற்றி இதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருப்போம். டிஜிட்டலாக அந்த லேண்டு சர்வே அண்ட் தென் இதெல்லாம் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வாமித்வா கார்டோடைய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இது ஒரு ப்ராப்பர்ட்டி கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த வில்லேஜஸ்லலாம் வந்து நிறைய பேர் பட்டாலாம் இல்லாமல் கூட வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து வச்சிட்ருப்பாங்க. ஸோ அஃபிஷியலாக அவங்கக்கிட்ட இருக்காது. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா டெத்து அசட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது அவங்க நேமில் அது வந்து ரெஜிஸ்டரே ஆகிருக்காது. பட் ஆனால் அவங்க தான் வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் அதுவும் ரூரல் சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இது வந்து இருக்கும். ஸோ அந்த அவங்களுக்கான அந்த நேமே அந்த லேண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்காது. ஸோ இதனால் அவங்களுக்கு பிற்காலத்தில் வந்து இதனால் டேமேஜ் கூட ஆகலாம். ஸோ ஆனால் இந்த ஸ்வாமித்வா கார்டு அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி கார்டு மாதிரி. ஸோ இது மூலியமாகவுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பெனிஃபிட் பண்ணலாம் அந்த டெட் கேபிட்டல் அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த எம்ஓஆர்டி, அதாவது மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎல் பின் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஆதார் கார்டோடு இணைச்சி ஒரு 14 டிஜிட் பின் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஎல் பின் அப்படின்றது. ஸோ இதனால் டிஜிட்டலாக வந்து நம்மளுக்கு ஒரு டிஜிட்டல் ரெக்கார்ட் லேண்ட் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலயமா இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து அந்த பின் மூலயமா அவங்க தான் வந்து அந்த லேண்டுக்கான ஒரு உரிமையாளர் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎல் பின்னோடைய வேலை. ஸோ இந்த யூஎல் பின் அண்ட் தென் ஸ்வாமித்வா ஸ்கீம், ஸோ இது ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக தான் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றதையுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசெண்டாக 65 lakh cards வந்து பிஎம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.24 crores ஸ்வாமித்வா கார்ட்ஸ் வந்து வெளில வந்திருக்கு அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸ்போர்ட்ஸ்லலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே இதில் ஃபர்டிலிட்டி பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒய்ஆர் ஃபர்டிலிட்டி லெவல்ஸ் டிக்ளைனிங் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்டிலிட்டி லெவலை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா 1980 அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஃபர்டிலிட்டி ரேட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு உமனால் எத்தனை சைல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பேசிஸில் வந்து எடுக்கிறது தான் இந்த ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்றது. ஸோ 6 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக 2.1 அந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிட்டு இப்போது 2021 வந்து பார்த்திங்கன்னா 1.9 குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் ஒரு விதத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு சில கொஷின்ஸ் வந்து நமக்கு ஏற்படுத்துது. இது வந்து நல்லதானா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின்ஸ் வந்து நமக்கு ஏற்படுத்துது. அது ஏன் அப்படின்றதையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது மூலயமா நல்லது என்னென்னு பார்த்திங்கன்னா இது மூலயமா நமக்கு நல்லா லிட்ரஸி ரேட் அதிகமாகுது. நிறைய பேர் வந்து நல்லா எஜுகேட்டடாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ஜாப் தேடி போகிறாங்கன்னா இது இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகப்படுத்துறதை தாண்டி அவங்க ஜாப் தேடி போகிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் தென் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் சொசைட்டி அந்த ஒரு சொசைட்டி இதுவே வந்து பார்த்திங்கன்னா புரிதல் சொசைட்டி அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது நிறையவே. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னாலையும் இது மாறி இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பை பேரண்ட் அவங்களாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அந்த எல்லா குழந்தைகளுக்கும் எஜுகேஷன், ஹெல்த்து,
கிளாத், அதுக்கு ஃபுட்டு, ஸோ அந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்குது. அவங்க வந்து ஃபினான்ஷியலாகவும் பார்க்குறாங்க, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாகவும் நிறைய பேர் இப்போல்லாம் பார்க்குறதுனால ஸோ இந்த ரேட்டு அஃபோர்டபிலிட்டி ரேட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒரு சில கேஸ் இப்படியும் நம்ம வந்து யோசிக்கலாம் இல்லையா? ஸோ நிறைய பேர் மைக்ரேட், அதாவது யூத்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம இந்தியாவை விட்டு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்றது கம்மியாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது வெளிநாடுகளுக்கு யுஎஸ்ஏ, ஸோ ரஷ்யா அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு வேலை ஆகுதா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் ஏற்படுத்துது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெளியில் போக போக நம்மளுடைய இந்தியன் யூத்ஸ் வெளியில் போக போக நம்மளுடைய இங்கே இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள யாரை சார்ந்து இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி தமிழ்நாடுன்னு இல்லை, சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 100 யூத்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 62 பெரியவர்கள் வந்து இருக்காங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இருக்காங்க. ஆனால் இந்த நார்த் சைடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ பட் இது வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு கவுண்ட்டு. 100 யூத்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 62 எல்டர்ஸ் இருக்கிறது அப்படின்றது உண்மையிலே ரொம்ப கவலைக்குரியமான விஷயம். மேபி இதுக்கு அப்போ ரீசன் வந்து இந்த மாதிரியும் இருக்கலாமா அப்படின்ற வந்து நமக்கு தோணல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நிறைய பேர் மைக்ரேட் ஆகி போகிறதுனால நமக்கு வந்து இங்கே யூத்ஸ் வந்து நிறைய மைக்ரேட் ஆகி போகிறாங்க அப்படின்றது ஒன்று, அதுவே வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். அதனால் ஒரு சைட் டிஸ்அட்வான்டேஜ் சீனியர் சிட்டிசனோட ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஷின் மார்க் ஆகுது. ஸோ அதை பற்றி வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்கே கேன் போபால் வேஸ்ட் பி சேஃப்லி டிஸ்போஸ்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி போபாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த TSDF, அதாவது ட்ரீட்மெண்ட் ஸ்டோரேஜ் டிஸ்போசல் ஃபேக்ட்ரி அப்படின்றது பித்தம்பூரில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அந்த ரீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரே ஒரு TSDF அதுதான். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ்லேருந்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த வேஸ்ட் வந்து அங்கே இது பண்ணலாமா, அந்த போபால் வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எக்ஸ்போஸ் பண்ணலாமா அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் மார்க்காக இருக்குது. கரெக்டாக சேஃபாக டிஸ்போஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் வந்து இங்கே கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ இது அங்கே லோக்கலாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அங்கே சுற்றி வசிக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி ரொம்பவே டம்ப்டாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து கொட்டுனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்பு இருக்கும். ஸோ அது வந்து கிரவுண்ட் லெவல் வரைக்கும் போயிட்டு அப்புறம் நாங்கள் குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாமே வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க நிறையவே போராடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கிட்டே கொடுக்குறாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க 6 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கணும், இதை வந்து சால்வ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் ஸ்டேட் வந்து என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பைலட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுல கொஞ்சம் நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதனால் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது, ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும் சரி, வாட்டர் பொல்யூஷனாக இருக்கட்டும் சரி, லேண்ட் பொல்யூஷனாக இருக்கட்டும் சரி, என்ன எது நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து சேஃபாக இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம். அது சேஃபாக வந்து டிஸ்போஸ் ஆகிறதுமே நல்லது தானே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது முன்னாடியே பைலட் டெஸ்ட் இந்த மாதிரி பண்ணி நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்றதுனால வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்ரிவேஷன் தான். ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.